இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை அக்கா கிட்ட மாட்டி விட கைவசம் என்கிட்ட அதிர்ச்சியான இன்னொரு விஷயம் இருக்குடா. என்ன விஷயம்? சின்னத்த, துர்காவை பத்தி ஏதோ ஒரு மேட்ரு அத்தை கிட்ட சொல்லணும் வந்தீங்க. என்ன மேட்ரு? என்ன எல்லாருமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்களா? அந்த கிழவி வீட்ல கண்ணாமூச்சி விளையாண்டீங்கல்ல, அப்போ துர்காக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு வீடியோ வச்சிருக்கேன். அத பாக்குறீங்களா? என்னடி இதெல்லாம்? தாலி எப்படி வந்துச்சு? துர்கா, யார் கட்டின தாலி இது? டேய், இந்த வீடியோவை காட்டி முதல்ல ஒன்னதாண்டா இந்த வீட்டை விட்டு துரத்த போறேன். இவ்வளவு நாள் செய்ய முடியாததை இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன்டா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. சொல்லப்போனா நீங்க எங்களுக்கு ஃபேவர் தான் பண்றீங்க. என்னடா உளர்ற? ஃபேவர் பண்ண போறேனா? ஆமா, துர்கா விஷயத்தை அத்தைக்கிட்ட எப்படி சொல்றது நாங்களே யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு வேலை மிச்சம்ல. அத்தை கண்டிப்பா உண்மை தெரிஞ்சதும் கோவப்பட தான் செய்வாங்க. ஆனா நான் அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்றேன். நீங்க பாத்திருக்க மாப்பிளைய விரட்டி விட்டு நவீனுக்கு தான் துர்காவை கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீங்க போய் சொல்லுங்க. இதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். சந்திரா, என்னமோ துர்காவை பத்தி சொல்லணும் நீயே. என்னது? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. என்னமோ சொல்ல வந்தியே. நான் என் போன்ல சிக்னல் கிடைக்காம வெளியே போயிட்டேன். என்னன்னு சொல்லு. சின்னத்த, அத்தை கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. இல்லக்கா, துர்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், நீயும் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்ல வந்தேன். இத சொல்லவா இவ்ளோ தயங்குன? நீ சொன்ன ரெண்டுமே நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. திருப்புலானி பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை தற்போது அறிவிக்கப்பட உள்ளோம். என் பசங்கள இவங்க சொல்ல சொல்ல எனக்கு டென்ஷன் ஆகுதுப்பா. அத்தை ஜெயிச்சிருவாங்கல்ல? கண்டிப்பா அத்தை தாங்க ஜெயிப்பாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. நடந்து முடிந்த பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் சிவனாண்டியை விட 3000 வாக்குகள் அதிகமாக பெற்று அவரை டெபாசிட் இழக்கச் செய்து சாமுண்டீஸ்வரி அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. போச்சா? என்ன இது? சாமுண்டீஸ்வரி ஜெயிச்சிட்டாங்க. சிவனாண்டி, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எதுக்கு? ராமசாமிங்கிறவரை நீங்க தான் செத்ததா நடிக்க வச்சு சாமுண்டீஸ்வரி மேல வீணா பழி போட்டிருக்கீங்க. அந்த ராமசாமி அப்ரூவரா மாறி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான். நீங்க இனிமே தப்பிக்கவே முடியாது. நடங்க ஸ்டேஷனுக்கு. வாங்க போலாம். இன்ஸ்பெக்டர், என் மகனை அரெஸ்ட் பண்ணாதீங்க. குற்றம் செஞ்சது இவர்தான் நிரூபணம் ஆயிருச்சு. அப்புறம் எப்படி கைது பண்ணாம இருக்க முடியும்? இல்ல, எல்லா தப்பையும் செஞ்சது நான் தான். என் மகனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. சித்தப்பா, என்ன இதெல்லாம்? இரு மவனே, இந்த சித்தப்ப இருக்கும்போது நீ எதுக்கு அரெஸ்ட் ஆகணும்? நான் பாத்துக்கிறேன். விட சரி, அப்ப நீங்க வாங்க, ஸ்டேஷனுக்கு போலாம். சித்தப்பா, ஏன் இப்படி பண்ணீங்க? மவனே, நீ ஒண்ணும் பயப்படாத. சின்ன கேஸ் தான். நம்ம அங்க என்ன பேசிக்கிட்டு வாங்க. ஜாமீன் எடு. அத்தை, எப்படியோ பல போராட்டத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ளதான். அவர் இல்லைன்னா நான் ஜெயிச்சிருக்கவே முடியாது. அவர் இப்பவும் என்னையும் காப்பாத்தி நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திருக்காரு.
இல்லைங்க அத்தை, இதுக்கு நான் காரணம் இல்லை. இது வரைக்கும் நீங்க யாரை விரோதின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க தான் நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம். பாட்டி இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருக்கவே முடியாது. உங்க பாராட்டெல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரணும். ஆமாமா, ஹாஸ்பிட்டல்ல கூட நீங்க பாட்டிக்கு நன்றி சொல்லாம வந்துட்டீங்க. அவங்க செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க ஜெயிக்க அவங்க அடிபட்டு ரத்தமெல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம திரும்பி ஏதாவது செய்யணுமா? அந்த கிழவி ஏற்கனவே நம்ம குடும்பத்தோட எப்படா வந்து ஒட்டிக்கலான்னு காத்துட்டு இருக்கு. இப்ப நாம விருந்து வச்சோம்னா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம கூட வந்து ஒட்டிக்கும். அதனால தேவையில்லாம விருந்து வச்சு வம்ப விலை கொடுத்து வாங்கிக்காத. சித்தி, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அம்மாவை எப்ப பாரு தூண்டி விடுறதே நீங்க தான். மா ப்ளீஸ் மா, பாட்டிக்கு விருந்து வைக்கலாம். சித்தி பேச்ச கேட்டு மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா. மா ப்ளீஸ் மா, சொன்ன கேளுங்கம்மா. மா ப்ளீஸ் மா, இந்த ஒரு தடவை மட்டும்மா. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, உங்க இஷ்டம். ஹை அக்கா, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேணான்னு தான் நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். நீதான் என்னமோ பண்ணுங்கன்னு சொன்னதுனால எல்லாரும் அந்த கிழவிய கூட்டிட்டு வந்து விருந்து கொடுக்குறாங்க. என்னால இதெல்லாம் பார்க்கவே முடியல. நீ எல்லாம் எப்படிதான் சகிச்சிட்டு இருக்கோ தெரியல. விடு சந்திரா, நாம அந்த கிழவிக்கு எதுவும் செய்யல, கண்டுக்காம விட்டுட்டு போயிடலாம். டேய், நீ நடிக்க ஒரு காரணம் இருக்குன்னா நான் நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ இருக்கிற வரைக்கும் என் அக்கா குடும்பத்தை ஒண்ணும் பண்ண முடியாதா? முதல்ல ஒன்ன வீட்டை விட்டு விரட்டுறேன், அதுக்கப்புறம் என் அக்கா குடும்பத்தை பழி வாங்குறேன். நீங்க எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களா? நீ யாருடா என்ன திருத்துறதுக்கு? அப்படியே திருந்தலனாலும் என்ன பண்ணுவ? திருந்த வைப்பேன். பாப்போம். முதல்ல நீ இந்த வீட்ல எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நீ என்ன திருத்துறத பத்தி யோசிக்கலாம். நீங்களும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா பண்ண மாட்டேங்கிறீங்களே. என்ன நக்கல் பண்றியா? காத்து ஒரு பக்கமே அடிக்காது, ஏன் பக்கமும் அது திரும்பும். அப்ப நீ நிச்சயமா காணாம போயிடுவ. பார்க்கலாம்.